நாங்கள் செய்யக்கூடிய எந்த செயல்களாக இருந்தாலும் துனியாவில் மக்களை திருப்திப்படுத்துறதுக்காக, மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக வேண்டி, மக்களுடைய திருப்தியை பெறுவதற்காக வேண்டி எங்களுக்கு ஒன்றும் உலகத்தில் செய்ய முடியாது. அந்த அடிப்படையில் நாங்கள் முஃமின்களாக, முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு அடிப்படை ஈமானுடைய கர்மங்கள் இருக்குது, இஸ்லாத்துடைய கடமைகள் இருக்குது. இஸ்லாத்தில் நாங்கள் 5 கடமைகளை நாங்கள் நம்பிக்கை வச்சு நாங்கள் செஞ்சு வரோம். ஈமானுடைய 6 விஷயங்களை, கடமைகளை நாங்கள் நம்பிக்கை வச்சு அதை நம்பிக்கையை கல்பில் சுமந்து கொண்டு வாழ்கிறோம். அதனால் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ரப்பு அல்லாஹு தஆலா நாயன், அவன் தனித்தவன், அவன் ஒருவன் தான். நாங்கள் அவனை மட்டும்தான் ரப்பாக கல்பில் சுமந்திக்கிறோம். உலகத்தில் எல்லா சக்தியும் அல்லாவுக்கு மட்டுமன்ற நம்பிக்கையில நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாவை தவிர யாருக்கும், எவருக்கும், எதற்கும் எந்த சக்தியும் கிடையாது. இதுதான் எங்கள் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்துடைய அகீதாவும் கொள்கையும். அல்லாவை தவிர உயிர் உள்ளவர்களாக இருக்கட்டும், உயிர் இல்லாதவர்களாக இருக்கட்டும், உயிருள்ள வெய்களாக இருக்கட்டும், உயிர் இல்லாத மிருகங்களாக இருக்கட்டும், அல்லது உயிரே இல்லாமல் என்று நாங்கள் சொல்லக்கூடிய சடப்பொருள்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒன்றுக்கும் எந்த சக்தியும் இல்லை. அல்லாஹுடைய சக்தியும் அல்லாஹுடைய நாட்டமும் மட்டும்தான் உலகத்தில் நடக்கிறது என்பதில் 100க்கு 100 ஈமான் கொண்டவர்கள் முஃமின்கள், அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்தினர்கள். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ் உன்னையே வணங்குகின்றோம், யா அல்லாஹ் உன்னிடமே உதவி தேடுகின்றோம், யா அல்லாஹ். நாங்கள் வணங்குவதும் அல்லாஹ்வைத்தான், நாங்கள் உதவி தேடுவதும் அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான். அப்படியாக இருந்தால் ஒரு காலமும் நாங்கள் இந்த உலகத்தில், அல்லாஹ் படைச்ச மனித உலகத்தில் ஆகச் சிறந்தவர்கள் நபிமார்கள். இதுல யாருக்கும் கருத்து வேற்றுமில்லை தானே. நபிமார்கள் அல்லாஹ் 313 ரசூல்மார்கள் கிட்டத்தட்ட அல்லாஹ் தெரிவு செஞ்சான். இந்த ரசூல்மார்களில் உலுல் அஸ்மிகள் என்று 5 நபிமார்கள் இருக்கிறாங்க. இந்த நபிமார்கள்ல 25 நபிமார்கள் குர்ஆன்ல பேரு கூறப்பட்டு அவங்களோட சரித்திரம் கூறப்பட்டிருக்குது. அந்த 25க்குள்ளுக்கும் தான் 5 நபிமார்கள் உலுல் அஸ்மிகள் என்று இருக்கிறாங்க. அந்த 5 நபிமார்களிலும் ஆகச் சிறந்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது நாங்க சின்ன வயசுலேருந்து படிச்சோம், நம்பிக்கை வச்சிருக்கிறோம். இந்த நபிமார்களுடைய அந்தஸ்தை ஒரு சைடில் வச்சு நாங்கள் அதை பற்றி பேசாம, சஹாபாக்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கண்ணால பார்த்து பின்பற்றினவங்க யாரு? சஹாபாக்கள். நாங்கள் அவங்கள பின்பற்றுறோம். ஆனால் கண்ணால் உலகத்தில் வாழ்ற காலத்தில் காணல, அவங்களோட உட்காரல்ல, அவங்களோட முன்னால போய் இல்ம படிக்கல, அவங்களோட முன்னால போய் தமரல்ல, அவங்களோட ஒன்றுக்கு சாப்பிடல. அப்படி ஒரு சான்ஸ் ஒரு எளிய பிச்சைக்காரனாக இருந்து சரி, ஒரு சஹாபியாக அந்த காலத்துல பிறந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுக்கு அவங்கள கண்ணால பார்க்கிற பாக்கியம் கிடைச்சிருந்தால் அந்தஸ்து என்ன? சஹாபி. அந்த ஒரு சஹாபாக்களிலே எல்லா சஹாபாக்களும் ஒரே படித்தரம் அல்ல, சஹாபாக்களிலும் படித்தரம் இருந்தாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலகத்தில் எல்லாட ஈமானையும் ஒரு தட்டில வச்சு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஈமான் ஒரு தட்டில வச்சால் யாருடைய ஈமான் பாரத்தில் கூடுமாம்? அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலையே, இல்ல எல்லா இந்த சஹாபாக்களும் உண்டுதான், அவங்களுக்கு என்ன ஏற்றத்தாழ்வு இல்லை, எல்லாரும் சிறந்தவங்க தான், எல்லாரும் அல்லாஹ்வை தானே வணங்குறாங்க, எல்லாரும் 5 நேரம் தானே தொழுதாங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. நாங்க சிலவங்க உண்டாய் கொண்டிருக்கிறாங்க, அது வேறு செய்தி. அப்ப நான் நபிமார்களை சொல்லிட்டு வந்துட்டு நான் இப்ப சஹாபாக்களை தான் பேசி கொண்டிருக்கிறேன், ரெண்டே மாத்திக்கொள்ளவான. இந்த சஹாபாக்களுடைய படித்தரங்கள்ல ஆக கீழே தெரிப்பாரு சில நேரம். படித்தரங்கள்ல ஆக அந்த படித்தரத்துல கடைசியான தெரிப்பாரு. அப்படிப்பட்ட படித்தரத்திலாக கடைசிக்குள்ள ஒரு சஹாபியிட கால மிரிப்படுகிற தூசிக்கு கூட நான் தகுதி இல்லை என்று கௌதுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். இப்ப பாருங்க சஹாபாக்கள் அந்தஸ்து எப்படி பாருங்க. சொன்னவர்கள் யார்? கௌதுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் உலகம் போற்றிய ஒரு வலியுல்லாஹ், ஒரு இறைநேசர். அவங்க சொன்னாங்களே, முழு உலகத்தில் உள்ள அவ்வளவு வலிமார்களுடைய கொண்ட்ரோலை அல்லாஹ் அவங்களோட கையில கொடுத்தான். ஹாஜா நாயகத்துடைய வரலாற்றை நான் சொல்ல முன்னால் இதை கொஞ்சம் சொல்லிக் கொள்றேன். என்னென்னா,
முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி 570 அவங்க பிறந்தவங்க. 571 வருது. ஹாஜா மொயினுத்தீன் சிஸ்தி அல் அஜ்மீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 537 பிறந்தவங்க. 537 பிறந்தவங்க. ஆனா விலாயத்துல வயசுல குறைஞ்சவங்களாக இருந்தாலும் விலாயத்துல முந்தினவர்கள் யாரு? கௌதுல் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு. அவங்கட காலத்துல லேசிப்பட்ட காலம் அல்ல. ஈராக்கில் தான் இஸ்லாம், ஈராக்கில் தான் மார்க்கம், அறிவு, மார்க்க கல்வி என்றா ஈராக் அங்கதான் இருந்தது உலகத்துக்கு. அப்படிப்பட்ட கட்டத்தில் ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கு மக்கள் மதம் மாறிக்கொண்டு போறாங்க. முஸ்லிம் அறிஞர்கள் உலமாக்கள் என்று சொன்ன பேர்ல உள்ளவர்கள் எல்லாம் யாருடைய எதிர்? முஅ்தஸிலாக்கள், ஷியாக்கள். இவங்கட கருத்து ஹவாரிஜிகளுடைய ஓபன் மதரசாக்கள் இருந்தவங்கட 70க்கு மேற்பட்ட பள்ளிவாசல் ஈராக் சிட்டியில மட்டும் இஸ்லாத்தின் எதிரிகளுடைய ஹவாரிஜிகள், முஅ்தஸிலாக்கள், ஷியாக்களுடைய 70க்கு மேற்பட்ட பள்ளிவாசல்கள் வந்துட்டு முழு உலகத்தில் இருந்தும் மார்க்கத்தை இஸ்லாத்தை படிக்கிறென்றால் ஈராக்குக்கு போய்தான் படிக்கணும் என்ற அளவுக்கு இஸ்லாமிய அறிஞர்கள் இருந்த காலம் ஹிஜ்ரி 500க்கும் 600க்கும் இடைப்பட்ட காலம். பயங்கரமான ஒரு காலம். இந்த கால பகுதியில தான் உலகத்தில் அல்லாஹு தஆலா நாயன் கௌதுல் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அல்லாஹ் எப்படி நபிமார்களுக்கு இஸ்லாத்தை அல்லாஹ்வை பொய்ப்பிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வந்த நேரத்தில் அவங்களுக்கு அல்லாஹ் கராமத்தை கொடுத்து, நீங்க பேத்தி இஸ்லாத்தை சொல்லி கொடுங்க, நீங்க யாருன்றதை விளங்கப்படுத்துங்க, உங்களோட மூஜிதத்துகளை கொண்டு நான் யாருன்றதை காட்டி கொடுங்க என்று அல்லாஹ் அனுப்பினான் நபிமார்களை. அந்த நபிமார்கள் போய் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மூஜிதத்துல காட்டினாங்க, காட்டி மக்கள் இஸ்லாத்துக்கு எடுத்தாங்க. இது நபிமாருடைய சக்தி அல்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தா போனவங்களுக்கு உசுறு கொடுத்தது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சக்தி அல்ல. விளங்கெடுத்துக் கொள்ளணும் இத. இதே போல சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கல்ல புலந்து ஒட்டகத்தை வெளியெடுத்தது அவங்களோட சக்தியும் இல்ல, எல்லாம் அல்லாஹ்ட சக்தி. அல்லாஹ்ட சக்தி, அல்லாஹ் நாடினது நடந்துட்டு. அவன்ட சக்திக்கு அவனுக்கு சேரது பெரிய வேலை ஒன்றே இல்லை. ஆனால் இது நபிமார்களுக்கு கொடுத்த மாதிரி தான் அல்லாஹ் உலகத்தில் இந்த இஸ்லாத்தை பாதுகாக்கிறதுக்கண்டே வழிமார்களை தெரிவு செஞ்சான். இது குர்ஆன் சொல்லுது. அந்த வழிமார்களையும் அல்லாஹ் பல இடங்களுக்கு தெரிவு செஞ்சு அனுப்பி இஸ்லாத்தை சொல்லி கொடுங்க, மக்களை சொர்க்கத்துக்கு அலையுங்க என்று சொல்லி அவங்களுக்கு அல்லாஹ் கராமத்தை கொடுத்தான். ஹாஜா மொயினுத்தீன் சிஸ்தி அல் அஜ்மீர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் புனித மதீனா ஷரீஃபுக்கு போறாங்க. பெருமானார் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவ்வராவில் இருக்கும் பொழுது கனவுலே வந்து சொல்றாங்க, ஹாஜா நாயகமாங்களை கூப்பிட்டு நீங்க அஜ்மீர் மண்ணுக்கு போய் மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுங்கள் என்று. அப்படி அவங்க வராங்க. யார்கிட்ட தெரியுமா? கௌதுல் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு இடத்துல வராங்க. வந்த நேரத்தில் சந்திக்கிறதுக்காக வேண்டி கௌதுல் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீ நாயகமாங்க ஹாஜா நாயகங்களை பார்த்ததுன்னு சொன்னாங்க, ஹாஜாவே அஜ்மீருக்கு போங்க, அங்க போய் இஸ்லாமிய தவ்வா பணி செய்யுங்கன்னு சொன்னாங்க. அருமையான பெருமக்களே, இந்த மனதிலே ஆழமாக சுமந்து கொண்டு போனாங்க. போய் இந்தியாவில் அந்த அஜ்மீர் மண்ணில் போய் சிட்டத்தட்ட சுபஹானல்லாஹ், அவங்களோட முகம் பிரகாசமான முகம், அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கராமத்துகள், அந்த கராமத்துகள் அந்த பார்த்து அவங்களோட முகத்துடைய அழகை பார்த்து அவங்களோட பேச்சு, குர்ஆன் ஹதீஸுகள் எது அல்லாஹுடைய ஒரு வலியுல்லாவை கண்டா காணும் பொழுதே அல்லாஹுடைய ஞாபகம் வரும். இது குர்ஆன் ஹதீஸ்ல நாங்க படிச்சது, சின்ன வயசுலேயே படிச்சது. அவங்கள காணும் பொழுதே அல்லாஹுடைய ஞாபகம் வரும், அல்லாஹுடைய பயம் வரும். இது வலிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்தது. ஹாஜா நாயகத்துடைய முகத்தை பார்த்து அவங்களுக்கு முன்னால் இருந்து கிட்டத்தட்ட 95 லட்சம் இந்துக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. சாதாரணமானவர்கள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மகானுடைய மஜ்லிஸ்ல அதை ஞாபகப்படுத்த தான் இன்றைக்கு நாங்க இங்க ஒன்று கூடி இருக்கிறோம். இது நாங்க ஒன்று கூடல், அல்லாஹ் எங்களை ஒன்று கூட வச்சான். இன்றைக்கு நடந்தீங்க என்ன தெரியுமா? உம்மை வாப்ப கஷ்டப்பட்டு ஆளாக்கி சமைச்சு கொண்டாந்து விட்டதுக்கு பிறகு புள்ள பணக்காரனான உடனே என்ன செய்தான்? எங்கட உண்மைக்கு தலை சரியில்லைன்ற காலம் இது. எங்கட வாப்ப கொண்டும் விளப்பம் இல்லைன்ற காலம். அந்த அளவுக்கு நன்றி கெட்ட கூட்டம் இருக்கிற நேரத்தில் இன்றைக்கு நாங்க முஸ்லீம்களாக இஸ்லாத்துல வாழ்றோம் என்று சொன்னால் எங்களை அல்லாஹ் இஸ்லாத்துல முஸ்லீம்களாக வாழ வச்சது யார காரணமாக வச்சு விளங்கிடுங்களே, யார காரணமாக வச்சு? அந்த காரணமாக தெரிவு செஞ்சவன் அல்லாஹ் தான் தெரிவு செஞ்சான். அதனால் அருமையான சீரவிகளே,
இப்ப நாங்க இங்க ஒன்று சேர்ந்தது எதற்காக? நபிமார்களை விளங்கினோம், சஹாபாக்களை விளங்கினோம், வலிமார்களை விளங்கினோம். வலிமார்களே ஆகப்பெரிய தலைவர் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு சொல்றாங்களே, சஹாபாக்களோட ஆக அந்தஸ்துல கீழுள்ளத்தோட தூசிக்கு நான் பொறுமதி இல்லை என்று. அப்ப சஹாபாக்கள் அவங்க அப்படி சொன்னாங்கள் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களை பார்த்து அல்லாஹ் என்று சொல்லாத நாங்க, அவங்களே வணங்காத நாங்க, அல்லாஹ்வில இவரைத்தான் நம்பி யாரை சரி சொன்னோமா, அப்படி அவங்களுக்கே சொல்லாத நாங்க சஹாபாக்களை வணங்குவோமா? சஹாபாக்களை வணங்குவோமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களே வணக்கத்துக்கு தகுதி இல்லாதவர்கள், அவங்களே அல்லாஹுடைய ரசூல், அல்லாஹுடைய அடிமை என்று ஏற்றுக்கொண்டு அவங்களுக்குரிய சங்கைய கண்ணியத்தை இரக்கத்தை கொடுத்து கொண்டு தான் வாழ்றோம் என்று சொன்னால், அவங்களோட உம்மத்தில் வந்த ஒருத்தரை நாங்க வந்து வணங்கணுமா? இதை விளங்கெடுக்க இயலாதா? அப்ப இங்க வந்தது நன்றி செலுத்துறதுக்கு வந்தோம். இங்க வந்தது இவங்க தான் எங்களுக்கு இஸ்லாத்தை பாதுகாத்து தந்த ஸ்ரீதேவிகள். இப்படிப்பட்ட ஸ்ரீதேவிகள் வந்து இந்த மக்களுக்கு மத்தியில அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த அந்தஸ்த கராமத்தை எடுத்து மக்களுக்கு மத்தியில வெளிப்படுத்தின உடனே அவங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோல், எல்லாத்துக்கும் இடம் கிடைச்சாச்சு, எல்லாம் இடம் கிடைச்சாச்சு. ஆனால் அருமையான ஸ்ரீதேவிகளே, இன்றைக்கு நாங்க விசேஷமாக இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு முன்னால நேரடியாக பேத்தி இல்ம சுமந்து இதோ நான் உங்களை முழுமையாக உங்களுக்கு நான் என்ன அர்ப்பணம் செஞ்சேன் என்று அவங்களோட நேரடியான மதத்தை எடுத்த ஒரு பெரிய வலியுல்லாவாக மாறினவர்கள் ஹாஜா நாயகமாக. இப்போ முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகிட்டாங்க. ஈராக்கில் என்ன செஞ்சாங்க? நான் சொன்ன 70க்கு மேல மதரசாக்கள் எதிர் கட்சிகளுடைய தண்ணி எலும்பி நின்றாங்க தாண்ட ஷீடர்களோட. 70,000 ஷீடர்களை கிட்டத்தட்ட குறுகிய காலத்தில் ஒன்று கூடினாங்க. இதுதான் ஹக்கு, இதுதான் பாத்தில் என்று பகிரங்கமாக பேசினாங்க. உயிருக்கு ஆபத்து வருது அவங்களுக்கு, உயிரை கூட பயப்படாமல் உயிரும் இஸ்லாத்துக்காக போகட்டும். அல்லாஹ் அவங்களை தெரிவு செஞ்சது முஹியுத்தீன் என்ற பேர்ல தானே. இதனால விலங்கு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த கொஞ்ச நாள சின்ன பிரச்சனை போகுது, ஆனால் இது இப்ப சொல்லணும். முஹியுத்தீன் என்ற பேர் என்ன தெரியுமா? தீனை ஹயாத்தாக்கி தீனுக்கு உசுறு கொடுக்க கூடியவர். இந்த பேரு யாரு? சரி, சஹாபாக்களுக்கு வைக்கப்பட்டா, தாபியங்களுக்கு வைக்கப்பட்டா, தபு தாபியங்களுக்கு வைக்கப்பட்டா. உலக இஸ்லாமிய வரலாற்றில் நீங்க படிச்சவங்க நல்லா ரிசர்ச் பண்ணி பாருங்க. கௌதுலால முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹுக்கு முன்னால முஹியுத்தீன் என்ற பேர் யாருக்கும் வைக்கப்பட்டில்லை. இப்ப இல்லைங்கதா, அது வச்சது அல்லாஹ் உதிப்பை கொடுத்து நீங்க தீன ஹயாத்தாக்க கூடியவர்கள் என்று அன்றிலிருந்து தான் அவங்க அப்துல் காதர் என்று சொல்லக்கூடிய முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி என்று சொல்லி புகழப்பட்டாங்கள் என்றால் அந்த பேர் சும்மா வந்ததல்ல. உமர், அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், காசிம், இது உலகத்துல நிறைக்கும். ஆனா முஹியுத்தீன் என்றதாக பிடிக்கல. இப்ப புதுசா பயானோடு வந்து இந்த சுத்தது தார ஒரு டாக்டர் ஒன்று பேராம் அரசன் ஒன்று ஷோப்படுத்தின. அப்ப நான் கேட்கிறேன், அந்த டாக்டருக்கு பேர் முஹியுத்தீன் சுட்டி அப்படி வைக்க சொன்னா அந்த டாக்டருக்கு முஹியுத்தீன் என்று பேர் வச்சு தாட்டு பேர் வச்சு அந்த டாக்டருக்கு முஹியுத்தீன் என்று பேர் வந்தது எப்படி? தாரி வச்சு அந்த பேர் உங்களுக்கு அப்படி அந்த பேர் அவருக்கு வந்த நாயக சிராஜ் மௌலி அவங்க நாயக்கு இது அழகான முறையில் இதுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. மாஷா அல்லாஹ் எங்களை சுன்னத் ஜமாத்தினர்கள் கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு யாரத்தை இப்ப சொல்றேன், அவங்க வஃபாத்தானத்துக்கு பிறகு அவங்களோட நேரடியாக ஹாஜா நாயகமங்கள மாதிரி நேரடியாக அவங்கள்ட்ட இல்ம படிச்ச ஒரு முரீத் உமருல் ஹலாவி ரஹ்மத்துல்லாஹி ரலியல்லாஹு அன்ஹு, இது அர்-ரவுது ஸாஹிர் ஃபி மனாகிபில் ஷேக் அப்துல் காதர் ஜீலானி என்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரியான கவலை. இவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க? எப்படி சரி கௌது நாயகத்தை போல ஒரு ஷேகொண்ட அவங்கள மாதிரி கராமத்து காட்டக்கூடிய அவங்கள மாதிரி அல்லாஹ் கிட்ட இல்ஹாமியத்தான ஞானங்களை பெற்று மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு ஷேக நான் எங்களையாவது தேடி கண்டுபிடிப்பேன். இவங்க வஃபாத்தாயிட்டாங்க தானே, சுப்ஹானல்லாஹ். 2 வருஷம் பல நாடுகளுக்கு போறாங்க, பல நாடுகளுக்கு போறாங்க. பெய்த்து சும்மா சாதாரணமான ஷேகுமார்கள் அல்ல, 360 பெரும் பெரும் குத்துபுமார்கள் கராமத்து காட்டுற ஒவ்வொரு ஷேகுமார்கள்ட்ட எத்தனை 5000 10,000 முரீதுகள் இல்ம படிக்கக்கூடிய அப்படிப்பட்ட பெரும் ஷேகுமார்களை வலிமார்களை மட்டும் 360 பேரை மீட் பண்றாங்க. இவங்க பேச்சு ஏன் இவங்களை எடுப்போமா? இவங்க கேட்கிற வேற எங்க இருக்கிறாங்க, அங்க ஒருத்தர் ஷேகன் இப்படி இருக்கிறாங்க, எல்லாம் நிறைய கராமத்து காட்டுறாங்களாம். பேத்து பேத்து சாதாரணமான ஷேகுமார்கள் வலிமார்கள் அல்ல, பெரும் கராமத்து காட்டக்கூடிய பெரிய பெரிய ஷேகுமார்களை மீட் பண்ணினாங்க.
மீட் பண்ணி போட்டு 2 வருஷத்துக்கு பிறகு தன் நாட்டு திரும்பி வராங்க. வந்து சொன்னாங்க, கௌது நாயகத்துக்கு பின்னால் நான் அவங்கள போல் ஒரு ஷேகை தேடி உலகம் முழுக்க நான் தெரிஞ்சேன். 2 வருஷமாக தெரிஞ்சேன். 360 கிட்டத்தட்ட நான் பெரும் ஷேகுமார்களை மீட் பண்ணினேன். அல்லாஹ் மீது சத்தியமாக அத்தனை ஷேகுமார்களும் வலிமார்களும் சொன்னது, ஏண்ட ஷேகே முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு. அருமையானவர்களே, அப்படிப்பட்ட கௌது நாயகத்துடைய பேரை அல்லாஹ் உயர்த்தினத்துக்கு பிறகு முனாஃபிக்குகளுக்கு பொறாமையாக தான் நிற்கும். இது அவங்களோட தாரசரி ஒரு தலைவர் இயக்க தலைவருடைய பேருந்து வந்து உலகம் ஃபுல்லா ஸ்ரீலங்கா ஃபுல்லா அந்த பேர் வைக்கப்பட்டிருந்தா அது தாரு தெரியும், அதுக்கு ஒரு காரணமும் இல்லை. அதுக்கு அப்புறம் செல்வது இல்லை, அது வந்து அந்த டாக்டரோட வைஃபு ஷோம் இல்லா நேரத்தில் அவங்களோட தலைவர் வந்து ஷோமாக செல்லாமல் இருக்கணும். எல்லாம் இப்போ இட்டுக்கட்டுற கதைகள் தானே போகுது. அதனால் நாங்கள் ஒன்று சேர்ந்தது இந்த இடத்துல மூட நம்பிக்கைக்காக அல்ல, அல்லாஹ் மீது நம்பிக்கை குறைஞ்சதுக்கு அல்ல, குர்ஆன் ஹதீஸை முழுமையாக கல்பால 100க்கு 100 ஏற்றுக்கொண்டு அதில் உள்ள பிரகாரம் வாழக்கூடியவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்தினர்கள் மட்டும்தான். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் அல்லாஹ் எங்களை தெரிவு செஞ்சார். நாங்கள் அல்லாஹ்வை நம்பினோம், அல்லாஹ்வோட சக்தியை ஏற்றுக்கொண்டோம். நாங்கள் நபிமார்களை நம்பினோம், நபிமாருடைய சக்தி மூஜிதத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அல்லாஹ்வோட வலிமார்களை ஏற்றுக்கொண்டோம், அந்த வலிமார்களுடைய கராமத்தை ஏற்றுக்கொண்டோம். கராமத்து என்ன தெரியுமா? இவர் வாயால சோறு தின்னார், இது கராமத்தா? எல்லாரும் தான் செய்யறாங்க. இவர் கால் 2 பசங்க நடந்து வந்தாரு, இது கராமத்து. பாருங்களே, கராமத்து காட்டுறாரு, நல்லா நடந்து வந்துட்டாரு, இது கராமத்து அல்ல. கண்ணால பாக்குறாரு, கராமத்து அல்ல, அது எல்லாரும் செய்யறது. கராமத்து என்றால் என்ன தெரியுமா? மூஜிதத் என்றால் என்ன தெரியுமா? அல்லாஹ் மனுஷனை படைச்சு மனுஷன் சக்தியை லிமிட் பண்ணிட்டான். இந்த லிமிட்டை தாண்டி ஒரு பவர் ஒன்று சேரண்டா, அதுதான் மூஜிதத்தும் கராமத்தும். எங்களுக்கு பிலீவ் பண்ண இயலாத விஷயமும் நடந்துட்டு, நம்பிக்கை கேளாத நடந்துட்டு, அதுதான் கராமத்து. அப்ப வலிமாட கராமத்தை பார்த்து போட்டு பாருங்களேன் எப்படி செஞ்சுக்கிறான்னு சொல்றேன்டா. கௌதுல் முஹிதீன் அப்துல் காதிர் காஜா நாயகமாட இந்த கராமத்துகளை பார்த்து போட்டு ஒரு ஹதரத் பயான சின்னத்தோடு என்ன கதை சொல்றாரு அப்படி சொல்றேன்டா. என்ன மீன்? அப்ப கராமத்தை இவங்க சொல்லணும், காஜா நாயகமாங்க வாயால் சாப்பிட்டார்கள், இது கராமத்தா? அப்ப இவங்க நேற்றுக்கு அப்படித்தான் நான் சொல்லணுமா இருக்கும்? கராமத்து என்று அல்லாஹ் கொடுத்தது, அல்லாஹ் கொடுத்தது. அதனால இதை நாங்க நம்பிக்கை வச்சிருக்கிறோம், கல்பால ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். சஹாபாக்களும் கராமத்தை காட்டினாங்க. அதனால அருமையான ஸ்ரீதேவிகளே, அல்ஹம்துலில்லாஹ் நாங்க அல்லாஹ்வை இரக்கம் வச்சிருக்கிறோம் தானே. அதே மாதிரி அல்லாஹ் இந்த இயக்கத்தில் இந்த கொள்கையில எங்களை உறுதியாக நம்பிக்கையாக நான் வாழ வச்சிருக்கிறான் என்று சொன்னா அல்லாஹ்வும் எங்களை இரக்கம் வச்சிட்டான். மாஷா அல்லாஹ், இதுதான் சுருக்கம். நாங்கள் அல்லாஹ் இரக்கம் வச்சிட்டோம், அல்லாஹ்வும் எங்களை இரக்கம் வச்சிட்டான். அதனால தான் அல்லாஹ் எங்களை அல்லாஹ்வுடைய நபிமார்கள் என்றால் அல்லாஹ் எங்கட கல்பில வேற இடத்தை தந்துட்டான். அல்லாஹ்வுடைய சஹாபா, அல்லாஹ்வுடைய வலிமார்கள் என்றால் எங்களுக்கு அல்லாஹ் வேறு ஸ்பெஷல் இடத்தை தந்துட்டானே. அதனால நாங்க இங்க வந்தது யாரையும் வணங்குறதுக்கோ, யாரையும் நாங்க நம்பிக்கை வச்சதுக்கோ, புதிய கடவுள்னு கொண்டதுக்கோ என்று கற்பனை செய்யறாங்க. ஒன்றே ஒன்று சொல்லி நான் உட்காரியே, அருமையான ஸ்ரீதேவிகளே, உலகத்தில் ஹவாரிஜிகள் என்று ஒரு கூட்டம் இருக்குது. இந்த ஹவாரிஜிகள் குத்துபு நாயகத்துடைய காலத்திலேயும் ஈராக்கில் மദ്രസா செஞ்சவங்க. சரியா? அந்த ஹவாரிஜிகளுடைய அடிப்படை கொள்கை என்ன தெரியுமா? குர்ஆன் ஆயத்துகள் எடுப்பாங்க, அதை எடுத்து வேறொரு சைடு கருத்தை கொடுத்து மக்களை திசை திருப்புவாங்க. இதுதான் ஹவாரிஜிகள். அந்த ஹவாரிஜிகளோட வேலை முஸ்லிம்களுக்கு இட்டு கெட்டது, அவதூறு கெட்டது. குர்ஆன் ஹதீஸ் எடுத்துக்கொண்டு அப்படியே வேறு பொய் கருத்தை கொடுத்து மக்களை வழி திசை திருப்புவாங்க. அதனால சொல்றேன், நாங்க யாரும் கபர்களை வணங்க வரல. கபர் வணங்காத எங்களை, அல்லாஹ்வைத்தான் கடவுள், அல்லாஹ் தான் இறைவன் என்று ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய எங்களை, யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்று வாழக்கூடிய எங்களை யாரு சரி அவதூறு கட்டி நாங்க கபர்களை வணங்குறேன்னு சொன்னால் பயப்படுவான் இன்ஷா அல்லாஹ். அப்படி சொல்ற அவ்வளவு பேர் நன்மையும் அல்லாஹ் எங்களுக்கு தருவான் இன்ஷா அல்லாஹ். இது இஸ்லாம், இதை நம்பிக்கை வைங்க. நாங்க செய்யாதொன்று ஒரு குத்தத்துக்கு யாரு சரி அவதூறு கட்டுறாங்களா, எங்களுக்கு ஒன்றும் இஸ்லாம் இருக்குது, மார்க்கம் இருக்குது. அவங்க சொன்னபடிக்கு நாங்கள் கபர் வணங்கி ஆகிறதும் இல்லை. அதனால் அப்படிப்பட்ட இறைநேசர்களை வலிமார்களை கண்ணியப்படுத்தி ஞாபகப்படுத்தி அவங்க செஞ்ச சேவைகளை பேசி போட்டு நாங்கள் இப்படி ஒன்று கூடி, இதனால தான் எங்களுக்கு இஸ்லாம் வந்து சின்ன பிள்ளைகளுக்கும் தெரிய வருது. அதனால எங்கள் அடுத்த ஜெனரேஷனுக்கு இஸ்லாம் எப்படி பாதுகாக்கப்பட்டு படிச்சு கொடுக்கிறது சிறுக்காகும் என்றால் இது கபர் வணக்கமாகும் என்று சொன்னால் அருமையானவர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி சொல்லக்கூடியவருடைய தண்டனையை அல்லாஹ் எங்களை பார்க்க வைப்பான். இது ஹவாரிஜிகளுடைய அடையாளம். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கும் ஏச மாட்டாங்க, பதுவா செய்ய மாட்டாங்க. நான் யாருக்கும் பதுவா செய்ய வந்தவங்க இல்லை என்றாங்க. ஆனால் ஒரு தடவை சொன்னாங்க, இந்த ஹவாரிஜிகளுக்கு நான் தானே நரகத்து நாய்கள் என்றாங்க. சுப்ஹானல்லாஹ்.
இந்த ஹவாரிஜிகள் யாரு? நரகத்து கிலாபு நாரண்டு சொல்கின்ற அளவுக்கு பயங்கரமானவர்கள். அந்த ஹவாரிஜிகளுடைய கொள்கை தான் மூமின்களை தரக்குறைவாக பேசுறது. மூமிங்க எங்களை சாதாரணமான வழிமார்களை எங்களே அப்படி என்றா, அதனால வழிமார்களை பேசினவனுக்கு நாங்க கணக்கு இல்லை, அல்லாத வழிமார்களை ஏசின திட்டவனுக்கு நாங்க தாரு. அதனால் அவங்களே பேசினவங்களுக்கு எங்களை பேசுற பெரிய விஷயம் ஒன்றுமல்ல. ஆனால் எங்கட அக்கீதா என்ன, எங்கட நம்பிக்கை என்ன? நாங்கள் அல்லாவை ஏற்றுக்கொண்டவங்க, அல்லாவை ரப்பாக நம்பினவங்க, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ரசூலாக ஏற்றுக்கொண்டவங்க. அதனால நாங்கள் நபிமார்களை யாரும் கண்டவங்களில நம்பிக்கை வச்சோம். அதே மாதிரி வலிமார்கள் அல்லாஹ்வுடைய வலிமார்கள் நம்பிக்கை வச்சிருக்கிறோம். கியாமத்தினால் வரக்காட்டியும் வலிமார்கள் வருவாங்க. அப்படிப்பட்ட வலிமாருடைய நினைவு தினங்கள் வரச்சல்ல மாஷா அல்லாஹ் அவங்களை ஞாபகப்படுத்தி நாங்கள் எல்லாம் முண்டு சேருது. இது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது. அதனால் அல்லாஹ் எங்களை தெரிவு செஞ்சு உட்கார வச்சான். அல்லாஹ் மௌத் வரக்காட்டி நல்ல ஈமானோட வாழ்ந்து மௌத்தாக கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. அல்லாஹு தஆலா யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து எங்களுடைய அத்தனை கவலைகளையும் சந்தோஷங்களாக மாற்றி தந்தருவாயாக. யா அல்லாஹ் இந்த மௌத்துக்கு பின்னால் உள்ள மௌத்தில்லாத அழிவில்லாத முடிவில்லாத வாழ்க்கையில உண்மையான வாழ்க்கை நிரந்தரமான வெற்றியை தந்தருவாயாக. யா அல்லாஹ் இந்த அஹ்லுஸ் சுன்னத்துல் ஜமாத்துடைய அகீதாவில் கொள்கையில வாழ்ந்தவர்களைத்தான் யா அல்லாஹ், லட்சக்கணக்கு மக்களை தான் யா அல்லாஹ் நீ உன்னுடைய வழிமார்களாக நீ தெரிவு செஞ்சாயா அல்லாஹ். அதே வழியில நீ எங்களை வாழ வைத்திருக்கிறாயா அல்லாஹ். உனக்கு நன்றியுள்ளவர்களாக மௌத்து வரையிலும் வாழ செய்தருள்வாயாக. அயா அல்லாஹ் அஹ்லுஸ் சுன்னத்துல் ஜமாத்துடைய அகீதாவில் கொள்கையில உறுதியாக மௌத்து வரைக்கும் வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. மேலான சொர்க்கத்திலே அல்லாஹ் நம் அனைவர்களையும் நமது குடும்பத்தினர்களோடு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள், நபிமார்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், நாம் கரம் தொட்ட நமது கமிலான ஷேகுமார்களோட அல்லாஹ் நம் அனைவர்களையும் நீ ஒன்று சேர்த்து வைப்பாயாக. வஸல்லல்லாஹு தஆலா அலா خير خلق سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. لا إله إلا الله لا إله إلا الله